என்னோட நேம் வந்து சரஸ்வதி. நான் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து வரேன். நான் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்ல இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க மேம்? நான் பிஏ தமிழ். பிஏ தமிழ். ஓகே. எப்போ கல்லூரி முடிச்சிருப்பீங்க? நான் வந்து +2 வந்து 2002லயே முடிச்சிட்டேன். ஓகே. அப்புறம் டிஸ்கன்டினியூ ஆயிடுச்சு. காலேஜ்லாம் பண்ணல. அதுக்கப்புறம் என் மாப்பிள்ளை தான் படிக்க வச்சாங்க. 2015 to 18ல கரஸ்ல பண்ணினேன் பிஏ தமிழ். எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சீங்க? டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சு 2022 இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம். கொரோனா பீரியடுக்கு. ஆமாம். என் ஸ்ரீவைகுண்டத்தில் எம்எல்ஏ சார் ஊர்வசி அகாடமின்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு. நான் அது வரைக்கும் இந்த டிகிரி கரஸ்ல பண்ணுறது வச்சு வேல்யூ இல்லை அப்படின்னே நினச்சிருந்துட்டேன். அவர் அகாடமி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இப்படிலாம் படிக்கலாம், கரஸ்ல பண்ணவங்களும் படித்து எழுதலாம், அந்த மாதிரி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எல்லாமே எழுதலாங்கிறதே அவரை வச்சு தான் தெரிஞ்சது. அவருக்கு முதல் நன்றி. அவர்கிட்ட அவர் இன்ஸ்டியூட்டில் தான் படித்தேன். அவர் இன்ஸ்டியூட் மூலம் தான் நான் வந்திருக்கேன். அடுத்து இடையில டேப்பில் போன வருஷம் டெஸ்ட் பேஜ் போட்டேன். டெஸ்ட் பேஜ் போட்டதில் இந்த வருஷம் கிடச்சிச்சு. ஒரு 20 ஆண்டுகள் கழிச்சு படிக்கிறீங்க இல்லையா? நீங்க பள்ளி பாட புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு அது எப்படி இருந்தது? படிக்க முடிஞ்சது ஆரம்பத்துல? எனக்கு எப்பவுமே படிக்க ரொம்ப ஆர்வம். என்னால் படிக்க முடியலன்னா அப்புறம் பிள்ளைங்க வந்துட்டு குழந்தைங்கள் வந்துட்டு அப்படியே டிஸ்கன்டினியூ ஆகிட்டு பிள்ளைங்க அதெல்லாம் பெரிய பிள்ளை ஆகிட்டு இப்போ ஊர்வசி சார் அது அகாடமி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட். அவர் நல்லா இருக்கணும். எத்தனாவது முயற்சியில நீங்க வின் பண்ணி? இது 3வது முயற்சி. 2022 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். அப்போ தான் அவங்க அகாடமி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் 2024 இப்போ இதில் வின் பண்ணியிருக்கேன். 2025 முதல் 2 முயற்சியில என்ன தவறு பண்ணதா நினைக்கிறீங்க? முதல் முயற்சியில் மார்க் கம்மியாச்சு. நான் 3 மாதத்துல என்னால் கவர் பண்ண முடியல. அப்புறம் 2வது முயற்சியில் மார்க் வந்துச்சு. ஆனால் டைப் இல்லாமல் போச்சு. 161 போட்டேன். என்னால் முடியலை. இந்த வாட்டியுமே 149 போட்டிருக்கேன். ஜேஏ தான், டைப் இல்லை. கடவுள் புண்ணியத்தில் கிடச்சிது. ரொம்ப நன்றி. முருகருக்கு கோடி கோடி நன்றி. அவரை தான் நான் முதல்ல நினைக்கணும். அவர் அருள் இல்லைன்னா உண்மையிலே நடக்காது. அவரோட அருள் தான் உண்மையிலே எனக்கு கிடைச்சிது. உண்மையாகவே முருகனுக்கு ரொம்ப நன்றி. நிறைய திருமணமான பெண்கள் இப்போ படிக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? படிக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் எல்லா சப்போர்ட் இருக்கணும். முதல்ல மெயினாக என் வீட்டுக்கார் ரொம்ப என்னால் முடியலை, என் வீட்டு கஷ்டத்தில் நான் வெளியில் வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன். அதெல்லாம் வேலைக்கு போகக்கூடாது, போனால் கவர்மெண்ட் ஜாப் போ, இல்லைன்னா நீ போகாதன்னு ஒரே கண்டிஷன் அவங்களோட கண்டிஷன். அவங்க சொல்லலைன்னா நான் இடையில வெளியே போயிருப்பேன். எனக்கு ஏற்கனவே படிக்கிற ஆர்வம் அதிகம் உண்டு. இருந்தாலும் என் வீட்டுக்கார் இந்த ஒரு கண்ட்ரோல் போட்டதுனால சரி படிக்குமே, இன்னொரு அட்டன் பண்ணி தான் படிக்குமேன்னு அப்படியே படிக்க ஆரம்பித்தேன். அது எல்லா செயலும் எல்லாருடைய இதுவும் எனக்கு இருந்து கிடச்சிருக்கு. உங்க குடும்பத்தில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களா? எல்லாருமே படிக்கிறான். என் வீட்டுக்கார் மெயினாக இருந்தார். அவர் தான் படின்னு இதிலே சொல்லிட்டு கிடந்தாரு. அவர் இங்கே சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறாரு. நான் மட்டும் தான் ஃபேமிலியோட திருநெல்வேலியில் இருக்கேன். நீ தனியாக தானமாக இருக்க, நீ படி, என்ன உனக்கு அதுலேங்காட்டி என்ன சொல்லி அப்படிங்கிற மாதிரி பண்ணார். அப்புறம் வீட்லேயே அம்மா அப்பா எல்லாருமே படிங்க, அந்த சப்போர்ட் இருந்துச்சு. எப்படி வீட்டு வேலைகள், குடும்பத்தை பார்த்துக்கிறது, குழந்தைங்களை பார்த்துக்கிறது? அதான் அது வந்து ஒரு என்னன்னா எல்லாருமே கேட்பாங்க என்கிட்ட, நீ எப்படிக்கா வீட்டு வேலையும் முடிச்சுட்டு எப்படி முன்னாடி வர அப்படின்னு கேட்பாங்க. எப்படின்னா பிள்ளைங்களை காலையில் 6 to 8 அவங்களுக்கு லஞ்செலாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ தான் எனக்கு முக்கால்வாசி யூடியூப் வீடியோ தான் கை கொடுத்துச்சு. வீடியோ கேட்டுக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருப்பேன். படிக்கணும் ஒரே வெறி. ஒரு வேலை வாங்கணும், நம்மளும் சமுதாயத்தில் இவ்வளோ நாள் தான் விட்டுட்டோம், இனியாட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே படித்தேன். கடவுள் கை கொடுத்தாரு. என் தேங்க்ஸ் கார்டு ரொம்ப முருகா, ஐயப்பா, பெருமாள் எல்லா தெய்வங்களுக்கும் நன்றி. தமிழ் இந்த மாதிரி படிச்சீங்க? தமிழ் தான் இப்போ தமிழ். ஆமாம், தமிழ் தான் கஷ்டம். தமிழ் வந்து ஏற்கனவே எனக்கு வரும், இலக்கணங்கள் ஓரளவு வரும். இந்த வாட்டி கொஸ்டின் டைப்பை மாற்றிட்டாங்க. ஏதோ ஒரு லக்கு தான், என் முருகரோட லக்காக இருக்கலாம், அதனால் கூட கிடச்சிருக்கலாம். ஆனால் தமிழ் ஏற்கனவே வரும். மேக்ஸ் 21 போட்டிருந்தேன். தமிழ் எவ்வளோ போட்டீங்க? தமிழ் வந்து 76 போட்டிருந்தேன். 76. ஓகே. எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். எக்ஸாம் ஹாலில் பதட்டம் வந்து, அதாவது கொஸ்டின் கஷ்டமாக இருக்குன்னா நம்மளுக்கு கஷ்டம்னா எல்லாருக்கும் கஷ்டம் தான். அந்த மைண்டை ஏற்றியாச்சுனாலே நம்ம ஓரளவு படிச்சிடலாம். ஐயோ கொஸ்டின் டஃப்னு சொல்லிட்டு என் கூட படித்தவங்க நிறைய பேர் ஃபுல்லாக வாசிக்க கூட செய்யாமல் அவங்க நிறைய சேட் பண்ணாமல் தப்பு பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க. கொஸ்டின் வாசிக்காமல் இது பண்ணது பெரிய தப்பு. அவங்க கொஸ்டின் நம்மளுக்கு தப்புனா நம்மளுக்கு கஷ்டம்னா எல்லாருக்குமே கஷ்டம் தான் அப்படிங்கிற ஒரு மைண்டில் ஏற்றிட்டு நான் இதெல்லாம் கிடைக்காது, எப்போ கொஸ்டினே டப்பு, இதை எங்கே பண்ண போகிறோம், சரி அடிச்சு விடும், முடிஞ்ச அளவு இந்த 2 மணி நேரத்தில் நம்ம முடிக்கணும், அந்த வெறியில் தான் அடித்தேன், வேற ஒன்றுங்க. ஜிஎஸ்லாம் எப்படி படிச்சிங்க? ஜிஎஸ் ஆல்ரெடி எனக்கு ரொம்ப வரும். எனக்கு ஜிஎஸ் குவாலிட்டி இந்த ஹிஸ்ட்ரி ஓரளவு வரும். அது இயற்கையிலே எனக்கு ஊர்னது, அதனால் அவ்வளோ தூரம். இந்த வெளியில இருந்து உங்களை டிமோட்டிவேட்லாம் பண்ணாங்களா? இத்தனை வயசுக்கு அப்புறம் எதுக்கு படிக்க போற, பிள்ளைங்களே பெருசாயிட்டாங்க, ஏன்? ஆமாம், பக்கத்தில் ரொம்ப அது இருக்கத்தான் செஞ்சுது. இதுக்கப்புறம் படிச்சு என்ன பண்ண போறா அப்படிங்கிற ஒரு எல்லாருக்கும் இருந்துச்சு. ஆனால் என் வீட்டுக்காரோட இன்ஸ்பிரேஷன், படிமா
கிடைச்சா போவோம், கஷ்டத்தோட இருந்தாலும் பரவாயில்ல, நீ கவர்மெண்ட் வேலைக்கு போகிறா இருந்தால் போ, இல்லைன்னா நீ எந்த வேலைக்கும் போக வேண்டான்னு அவருடைய கண்ட்ரோல் தான். அந்த ஒரு இதுதான் என்னைய படிக்க சொல்லிச்சு. பக்கத்தில் எல்லாருமே டிமோட்டிவேஷன் பண்ண தான் செய்யாங்க. நீ போதும் போதும், இதுக்கப்புறம் இந்த வயசுக்கு அப்புறம் படிக்க புரியாங்க, இன்னும் படித்து என்ன கிடைக்க போகிற, நம்மளுக்கு முடியுங்கிற ஒரு இருந்துச்சு. இதான படிப்பு, இதான குரூப், எக்ஸாமுக்குள்ள சப்ஜெக்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அடிக்கடி டெய்லி பார்ப்பேன். 1 ஹவர் கரண்ட் அஃபேர்ஸ் போடுவேன், மேக்ஸ் போடுவேன், எல்லாமே எல்லாம். எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களா? ஆ? உங்க பசங்களாம் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்க? பசங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களோட ஓரளவு கூட என்ஜாய் பண்ண முடியல. நான் சாட்டர்டே சண்டே கூட என்னம்மா எப்போ பார்த்தாலும் புக்கு தூக்கிட்டு அலையுதான், எங்களுக்கு ஒன்றும் நல்லது கூட கிடையாதா அப்படி. பொறுப்பா 2 வருஷம் உழைச்சா கிடைக்கும், அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறது. பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்னால். நான் படிக்கன்ட்டு 24 மணி நேரம் என் பிள்ளைகளை ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போக முடியும். பிள்ளைங்க கஷ்டப்பட்டாங்க. வெளியே போக முடியாது, விசேஷத்துக்குலாம் போக முடியாது. அதுவும் ஒவ்வொரு சாக்கு வச்சு என்னால் உடம்பு முடியலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய எஸ்கேப் ஆகியிருக்கேன். அப்பாட்டையும் சொல்லிடுவேன், சரிம்மா நீ போக முடியலன்னா பரவாயில்ல இருந்துக்கோ போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. வேற ஒன்று. இப்போ லாஸ்ட் டைம் தோல்வி உங்களுக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்ததுதான் நினைக்கிறீங்க? லாஸ்ட் டைம் தோல்வி அதாவது எப்படிடா கொஸ்டின் டைப் இப்படி மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம எப்படி படிக்கிறது அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு. சரி போடும், முடிஞ்ச அளவு போடும். நான் வந்து இப்படி மாத்துறாங்களேன்னு அதை சார்ந்து வெளியே போகலை. படிக்கும் நம்ம, அதுலையும் காட்டி வீட்டில் வேற என்ன வேலை, சும்மா தான் இருக்க போகிறோம், வெளி வேலைக்கு விட மாட்டேக்காங்க, சரி இதை பண்ணுமே அப்படின்னு படித்தேன். வேறு ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் படிச்சீங்களா இல்லை வேற ஏதாவது புத்தகம்? ஸ்கூல் புக்கு, அகாடமி புக்கு அந்த மாதிரி படித்தேன். ஓகே. இப்போ நிறைய பேர் படிக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனைகள்லாம் சொல்லுவீங்க? படிங்க, கண்டிப்பாக கிடைக்கும்னு படிங்க. எனக்கெல்லாம் கிடைக்குமான்னு நினச்சி பார்த்தேன். நான்லாம் இப்படி டிஎன்பிசி ஆஃபீஸில் வந்து நிப்படா கிடைக்குமான்னு. நம்ம படித்தா கடவுளும் தெய்வமும் கை கொடுக்கும் கண்டிப்பாக. நீங்கள் அதாவது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சோர்ந்து போய் புக்கு தூக்கி போடாங்க. வெறி இருந்தால் அதிலே இருங்க, முக்கால்வாசி நேரம் இதுக்கு ஒதுக்குங்க. அப்படி ஒதுக்குனா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நான் ரொம்ப ஒதுக்குனேன், என் நேரத்தை ரொம்ப ஒதுக்குனேன். அந்த டிஎன்பிசி குரூப் 4க்கு அப்புறம் தான் நான் அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை, விட்டுட்டேன். இவ்வளோ தூரம் கஷ்டமாயிட்டே கொஸ்டின், இனிமேல் தான் படிக்கணும்னு நினச்சேன். அதுக்குள்ள ஜாப் கடவுள் புண்ணியத்தில் கிடைச்சிட்டு ஐயப்பா சிவன். நீங்கள் யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த பயணத்தில்? கடவுளுக்கு தான். கடவுள். ஓகே. எப்படி சொல்கிறது, இந்த உள்ள ப்ராசஸ் பற்றி சொல்லுங்களேன், என்ன செக் பண்ணுவாங்கன்றது? சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் போய் உள்ளே போய் இருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து என்ன இருக்கோ அதை பார்த்து நம்ம நேமை சொல்ல சொன்னாங்க, கோட் நம்பர் சொல்ல சொன்னாங்க. அவ்வளோதான். போஸ்டிங் என்ன போஸ்டிங் எடுத்திருக்கேன்னு கேட்டு அப்படி வெளியே வந்து. இந்த ஃபோட்டோ எடுத்த மூமெண்ட் எப்படி இருந்தது? அதுக்காக ரொம்ப நாள் படிச்சிங்க, இங்கே வால் முன்னாடி நிற்கிற ஃபோட்டோ எடுத்தீங்கல்ல, இப்போ அந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சொல்ல முடியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இதெல்லாம் வாசலே வந்து நிப்பேனான்னு நினச்சேன். ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்.